SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். இலங்கை கடற்பரப்பில் மற்றொரு கப்பலை அதிரடியாக கைப்பற்றிய அமெரிக்கா. யுத்த வீரர் என்ற பெயரில் குற்றவாளிகள் தப்ப முடியாது. பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம். போலீசார் விடுத்துள்ள முக்கிய அறிவுறுத்தல். பிள்ளையானிடமிருந்து கிடைத்த மிக முக்கிய தகவல்கள். மிக கொடூரமான பதிலடி கிடைக்கும். பதற்றத்தை அதிகரிக்கும் ஈரானின் தொடர் எச்சரிக்கை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு எண்ணெய் கப்பலை அமெரிக்க படைகள் இரவோடு இரவாக கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த கப்பலானது தற்போது இலங்கையிலிருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தென்கிழக்கில் தனது இருப்பிடத்தை காட்டி வருவதாக கப்பல் கண்காணிப்பு தரவுகள் தெரிவிக்கின்றன. நேற்றிரவு இந்திய பெருங்கடலில் அமெரிக்க ராணுவத்தால் இடைமறிக்கப்பட்ட குறித்த எண்ணெய் கப்பல் இன்று அதிகாலை திடீரென திசை மாறி குறித்த இருப்பிடத்தை அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 3 லட்சம் தொன் கொள்ளளவு கொண்ட டிஃபானி என்ற அந்த கச்சா எண்ணெய் கப்பல் தற்போது சரக்குகளுடன் ஏற்றப்பட்டிருப்பதாக மெரைன் டிராபிக் தரவுகள் காட்டுவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த எண்ணெய் கப்பலுக்கு அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி முகமை தடை விதித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது ஈரானுடனான தொடர்புகளுக்காக அமெரிக்க தடைகளுக்கு உட்பட்ட ஒரு இந்திய கப்பல் நிறுவனத்துடன் தொடர்புடையது என்றும் கூறப்படுகிறது. டிஃபானி கப்பல் கடந்த ஏப்ரல் 10 அன்று வளைகுடா பகுதியிலிருந்து புறப்பட்டு அமெரிக்காவால் இடைமறிக்கப்படுவதற்கு முன்பு ஏப்ரல் 18 அன்று இலங்கையின் காலி துறைமுகத்திற்கு அருகில் சிறிது நேரம் நின்றதாக இருப்பிட தரவுகள் காட்டுவதாகவும் குறித்த செய்திகளில் தெரிவிக்கப்படுகிறது. யுத்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள சக்திகளை வெளிப்படுத்துவது மக்களின் அடிப்படை உரிமை. யுத்த வீரர் என்ற லேபிலுக்கு பின்னால் மறைந்து கொண்டு கவரும் சட்டத்திலிருந்து தப்பிக்க இடமளிக்க கூடாது என்று கொழும்பு மறைமாவட்ட ஆயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை வலியுறுத்தியுள்ளார். யுத்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் 7ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தில் உணர்வு பூர்வமாக இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு கூறினார். இதேவேளை தாக்குதல் தொடர்பான சில முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளமை குறித்து தனது அதிருப்தியை வெளியிட்ட கர்தினால் முந்தைய ஆணைக்குழு அறிக்கைகளின் உண்மைத்தன்மை மீள ஆராயப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கடந்த கால அரசுகள் தமக்கு சாதகமான விசாரணைகளையே முன்னெடுத்த போதிலும் தற்போதைய அரசு இந்த விவகாரத்தில் ஒரு சாதகமான வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். அவன்கார்ட் நிறுவனம் இலங்கை போலீஸ் சிறப்பு அதிரடிப்படைக்கு மோட்டார் சைக்கிள்களை அன்பளிப்பாக வழங்கியதாக சமூக ஊடகங்களில் பரவும் குற்றச்சாட்டுகளை இலங்கை போலீஸ் பிரிவு மறுத்துள்ளது. அவன்கார்ட் நிறுவனம் 450 சிசி திறன் கொண்ட 50 மோட்டார் சைக்கிள்களை வழங்குவதாகவும் அடுத்த 15 ஆண்டுகளுக்கு அவற்றிற்கான பராமரிப்பு செலவுகளை ஏற்பதாகவும் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வருகின்றன. சமூக ஊடகங்களில் பரவி வரும் இந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை மற்றும் ஆதாரமற்றவை என்று போலீஸ் பிரிவு அறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளது. சிறப்பு அதிரடிப்படைக்கு அவன்கார்ட் நிறுவனத்திடமிருந்து மோட்டார் சைக்கிள்களை பெறும் எந்த ஏற்பாடும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானிடமிருந்து முக்கிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி அனுர உள்ளிட்ட அரசாங்கம் பகிரங்கமாக வெளியிட்ட அறிவிப்பு உண்மைக்கு புறம்பானது என்று கெலகொட அத்தேஞான சாரத்தேரர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது அவர் இவ்வாறு கூறினார். பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய மிக முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்பெற்றதாக ஜனாதிபதியும் அமைச்சர்களும் பகிரங்கமாக தெரிவித்திருந்தனர். எனினும் ஓராண்டுக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகளில் அந்த தகவல்கள் இல்லை, அவை மாயமாகியுள்ளன. பிள்ளையான் கூறியதாக சொல்லப்படும் தகவல்களை அந்த அறிக்கை உறுதிப்படுத்தவில்லை. குறிப்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்த பி அறிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் நேரடி தொடர்பு இருப்பதாக எந்தவொரு விடயமும் உள்ளடக்கப்படவில்லை. மட்டக்களப்பு சிறையில் இருந்தபோது சக்ரான் ஹாசிமின் குழுவினருக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டதாக அசாத் மௌலானா குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். தற்போது நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ ஆவணங்களில் இத்தகைய தகவல்கள் ஏன் இடம்பெறவில்லை? அரசியல் லாபங்களுக்காக கூறப்பட்ட இத்தகைய கருத்துக்கள் உண்மைக்கு அப்பாற்பட்டவை என்பது இப்போது நீதிமன்ற அறிக்கைகளின் ஊடாக தெரியவந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்பன விரிவான செய்திகள். மீண்டும் தொடங்கப்படும் எந்தவொரு விரோத நடவடிக்கைகளுக்கும் ஈரான் தீர்க்கமாக பதிலடி கொடுக்கும் என்று மூத்த தளபதி ஒருவர் தெரிவித்துள்ளார். எதிரிகள் மீண்டும் மேற்கொள்ளும் எந்தவொரு விரோத நடவடிக்கைகளுக்கும் உடனடி மற்றும் தீர்க்கமான பதிலடி கொடுக்க ஈரானின் ஆயுதப்படைகள் தயாராக உள்ளன என்று ஈரானின் மூத்த ராணுவ தளபதி ஒருவர் கூறியதாக ஈரானிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் தளபதி அல் அப்துல்லாஹி ஹோர்முஸ் நீரிணையின் மேலாண்மை உட்பட ராணுவத்துறையின் தெஹ்ரான் மேலாதிக்கத்தை தக்க வைத்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கள நிலவரம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி தவறான கதைகளை உருவாக்குவதை ஈரான் அனுமதிக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
இலங்கை கடற்பரப்பில் மற்றொரு கப்பலை அதிரடியாக கைப்பற்றிய அமெரிக்கா. யுத்த வீரர் என்ற பெயரில் குற்றவாளிகள் தப்ப முடியாது. பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம். போலீசார் விடுத்துள்ள முக்கிய அறிவுறுத்தல். பிள்ளையானிடமிருந்து கிடைத்த மிக முக்கிய தகவல்கள். மிக கொடூரமான பதிலடி கிடைக்கும். பதற்றத்தை அதிகரிக்கும் ஈரானின் தொடர் எச்சரிக்கை.